வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ இன்னைக்கான செஷன் என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு பகுதி ஆ தொடர்பாக எடுக்கப்பட்ட வினாக்கள்ல ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே எப்படி சிலபஸ் வைஸ் நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அந்த ஒரு சிலபஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்ட் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஃப்ரம் ஸ்கூல் புக்ல நம்ம என்னென்னலாம் படிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாலடியார் அப்படின்னா நாலடியார் ஃப்ரம் 6 to 12 நியூ அண்ட் ஓல்டில் என்ன படிச்சோம். அது போல ஒவ்வொரு 12 கீழ்கணக்கு நூல்கள் மேல்கணக்கு நூல்கள் அப்போ முதல்ல படிச்சது நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸா படிச்சு வந்திருப்போம். ஸ்டாண்டர்ட் வைஸ்ல 6th புக் 7th புக் அப்படி படிச்சு வந்திருப்போம். இப்ப என்ன அப்படின்னா நமக்கு ஒரு வேர்டு அதாவது சிலபஸ எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அப்போ ஒன்னா சேர்த்து படிக்கிறதா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிலபஸ் வைஸ் டெஸ்ட். அதுல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நிறைய கேள்விகள் இங்க சால்வ் பண்ற மாதிரி இருந்திருக்கும், நிறைய ரீகால் ஆகி வந்திருக்கும். சரிங்களா? சரி, அந்த வரிசையில இப்போ இந்த கேள்விகளுக்கான ஒவ்வொரு இதுவே நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ அது கூடுதலாக இன்னும் என்ன தகவல்கள் அதுல தெரிஞ்சுக்கலாம், நம்ம படிக்காதது இல்ல படிச்சதை எப்படி ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான செஷன் அதான் இருக்கும். சரிங்களா? பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்றுகளை ஆராயவும் மனோன்மணியம் பே சுந்தரனார் அவங்கள பத்தின ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. இதுல மொத்தம் 8 கூற்றுகள் இதுல செட் செய்யப்பட்டிருக்கு. இந்த 8 கூற்றுகள் பொறுத்தவரையிலும் இதுல எது சரி எது தவறு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த 8 கூற்றுகளும் தான் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? தமிழுடைய முதல் பாவடிவ நாடக நூல் என்று சொல்லக்கூடியது மனோன்மணியம் தான். இதுல 5 அங்கங்கள் 20 களங்கள் அல்லது காட்சிகள் சொல்லுவோம். களங்கள்னாலும் ஒண்ணுதான், காட்சிகள் கொண்டு விளங்குகிறது. இதனுடைய துணை கதைதான் சிவகாமி சரிதம். இதே மாதிரி சிவகாமியின் சபதம் அப்படின்னு சொல்லி கல்கி எழுதியிருப்பாரு. சோ இப்ப மனோன்மணியம் இந்த பே சுந்தரனார் இயற்றிய நூல்கள் நமக்கு என்ன அப்படின்னா மனோன்மணியம். ஓகேங்களா? அதை தாண்டி என்ன நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நூல் தொகை விளக்கம் அப்படிங்கிற நூல் இவருது. திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி, திருவிதாங்கூர் பண்டை மன்னர் கால ஆராய்ச்சி, இதெல்லாம் இவர் எழுதுற நூல்கள். சரிங்களா? ஓகே. நூல் தொகை விளக்கம் அப்படிங்கிறத 1888 எழுதியிருக்காரு. 1888. இந்த 3 நூல்கள் அதெல்லாம் மனோன்மணியத்தை இல்லாம மற்றொரு நூல் இவருடைய முக்கியமான நூல் என்னன்னா சேரநாட்டு பழங்கால அரசர்கள். சேரநாட்டு பழங்கால அரசர்கள் இது இவருடைய நூல். ஓகேங்களா? சென்னை மாகாண அரசு இவருக்கு ராவ் பகதூர் அப்படிங்கக்கூடிய பட்டம் வழங்கி இருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி இரட்டைமலை சீனிவாசன் ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டம் வாங்கியிருப்பாரு. இரட்டைமலை சீனிவாசன் படிச்சிருப்பீங்க ஐஎன்எம்ல. அவருக்கு 1930 ராவ் பகதூருங்கிற பட்டம் வழங்கப்பட்டிருக்கும். இவருக்கும் ராவ் பகதூருங்கிற பட்டம் இருக்கு. லிட்டன் பிரபு எழுதின ரகசிய வழி சீக்ரெட் வே அப்படிங்கிற நூலை தழுவி தமிழ் எழுதப்பட்ட நூல் தான் இது. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்பவரை தமது ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார். அதுவும் சரி. இவர் கேரள மாநிலம் ஆலப்புழையில் பிறந்தவர். இவர் கேரள மாநிலம் ஆலப்புழையில தான் இவர் பிறக்கிறாரு. ஓகேங்களா? எப்போன்னா 1855 பிறக்கிறாரு. இவர் 1897 வரை இவருடைய நூற்றாண்டு பார்க்கும்போது 19ஆம் நூற்றாண்டுல தான் இவருடைய காலகட்டங்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் தோன்றியதுதான் மனோன்மணியம். 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதி. மனோன்மணியம் அப்படிங்கிறது மொழிப்பற்று நாட்டுப்பற்று வீர உணர்வை ஊட்டுவதாக அமைந்திருக்கக்கூடிய நூல் எதுன்னா மனோன்மணியம். சரிங்களா? இவர் ஆலப்புழை கேரளா பிறந்திருக்காரு. இதெல்லாம் தெரியுது. ஓகேங்களா? ஓகே. இவர் என்ன நினைக்கிறாங்க, மனோன்மணியம் பே சுந்தரனார் இருக்கார் இல்லையா, இந்த மனோன்மணியம் பே சுந்தரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? சிறப்பெயர்னா தமிழ் செய்யுள் நாடக இலக்கியத்தின் தந்தை.
தமிழ் செய்யுள் நாடக இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் இவர். சரிங்களா? நமக்கு தெரியும் தமிழ்நாடு அரசுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடல் நீராறும் கடல் உடுத்த அப்படிங்கக்கூடிய தமிழ் வாழ்த்து பாடல் மனோன்மணியம் அந்த நூல்ல தான் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கு இசையமைத்தவர் MS விஸ்வநாதன். சரிங்களா? ஓகே, சரி. இது என்ன பாவால் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மனோன்மணியம் இந்த நூல் ஆசிரியப்பா என்ன பாவால் ஏற்றப்பட்டிருக்குன்னா ஆசிரியப்பாவால் ஏற்றப்பட்ட நூல் தான் மனோன்மணியம். சரிங்களா? ஓகே. இந்த கொஸ்டின் பொறுத்தவரை நமக்கு 8 கூற்றுலுமே தவறு எதுவுமே கிடையாது. அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கூற்று, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று. காவடி சிந்தின் தந்தை சென்னிக்குளம் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லி திரிகுட ராசப்ப கவிராயருடைய கவிதை கிரீடம் என்று அழைக்கப்படுவது குற்றால குறவஞ்சி. மதுரை முத்து விசயரங்க சொக்கலிங்கநாதர் அவருடைய விருப்பத்திற்கு இணங்க பாடி அரங்கேற்றப்பட்டதுதான் குற்றால குறவஞ்சின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது, தாமிரபரணி நதிக்கரையில் திருவைகுண்டத்தில் சண்முக சிகாமணி கவிராயருக்கும் சிவகாமி அவங்களுக்கும் மகனாக பிறந்தவர் குமரகுருபரர். குமருப்புலவர் முதுமொழி மாலை என்ற 80 பாக்களால் ஆகிய நூலையும் படைத்தளித்துள்ளார். இங்க பாருங்க, இந்த கூற்று பொறுத்தவரை நமக்கு ஒரு 6 கூற்றுகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த கூற்றுகள்ல இருந்து நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல இந்த கூற்று அப்படிங்கிறது சிலபஸ்ல நாம எங்கிருந்து எடுத்திருக்கோம்னா திருக்குற்றால குறவஞ்சி, காவடி சிந்து அப்படிங்கறதுல தான் நம்ம இதெல்லாம் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இந்த குறவஞ்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். குறவஞ்சி அப்படிங்கிறது 96 வகையான சிற்றிலக்கியத்துல ஒன்று. சிற்றிலக்கிய தலைப்பின் கீழே வரக்கூடியதான் இந்த குறவஞ்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. திருக்குற்றால குறவஞ்சி ரொம்பவே முக்கியமானது. ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த திருக்குற்றால குறவஞ்சி அப்படிங்கிறது இந்த இயல் தமிழுடைய செழுமை, இசை தமிழுடைய இனிமை, நாடக தமிழுடைய எழில் ஒருங்கே கொண்டு முத்தமிழ் காவியமாக திகழக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது குற்றால குறவஞ்சி தான். இது கூட கேட்கலாம். நமக்கு முத்தமிழ் காப்பியமாக இருக்கிறது சிலப்பதிகாரம்னு படிச்சிருக்கோம். இந்த வார்த்தைகள் பார்த்துக்கோங்க. இயற்தமிழுடைய செழுமை, இசை தமிழுடைய இனிமை, நாடக தமிழுடைய எழிலனையும் ஒருங்கே கொண்டு முத்தமிழ் காவியமாக திகழ்வது குற்றால குறவஞ்சி. குரம், குரத்தி பாட்டுன்னு பல்வேறு பெயர்கள் இதுக்கு இருக்கு. சரிங்களா? திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதினது. இவர் பாத்தீங்கன்னா குற்றாலம், தென்காசி மாவட்டம் குற்றாலத்துல இவர் எங்கன்னா மேலகரம். மேலகரம் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு. இவர் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா? ஓகே. இவர் பாத்தீங்கன்னா குற்றால குறவஞ்சி, திருக்குற்றால குறவஞ்சிங்கிற நூல் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மற்றது எழுதுனது குற்றால தலப்புராணம். குற்றால தலப்புராணம், குற்றால மாலை, சிலேடை, பிள்ளை தமிழ், யமக அந்தாதி இதெல்லாம் இவர் படைத்து அருளியுள்ளார். சரிங்களா? ஓகே. இந்த நூலுடைய தலைவன் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது திருக்குற்றாலநாதர். தலைவி வசந்தவல்லி. ஓகேங்களா? வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர் கவன சித்தர் வந்து காய சித்தி விளைப்பர் தேன் அருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிக்காலம் தேர்காலம் வழுகும் கூணல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே ஓடக் காண்பது பூம்புரல் வெள்ளம் ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் வாடக் காண்பது மின்னார் மருங்கு வருந்த காண்பது சூளுளை தங்கு
போடக் காண்பது பூமியில் வித்து, புழம்பக் காண்பது கிண்கிணி கொத்து, தேடக் காண்பது நல்லறம் கீர்த்தி, திருக்குற்றாலர் தென் ஆரிய நாடே அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு பாடல் நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸ்கூல் புத்தகத்தில் இடம் பெற்றிருக்கக்கூடிய பாடல் ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பாடல் யார் பாடினதுன்னு கூட நமக்கு கேட்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது, இந்த கூற்றுகள்ல காவடி சிந்தின் தந்தை யாரு? காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். திரிகூட ராசப்ப கவிராயுடைய கவிதை கிரீடம் குற்றால குறவஞ்சி, அதுவும் சரிதான். யாருடைய வேண்டுகோள் அல்லது விருப்பத்திற்கு இணங்க இந்த குற்றால குறவஞ்சி பாடி முடிக்கப்பட்டது? மதுரை முத்து விசையரங்க சொக்கலிங்கனாருடைய விருப்பம், முக்கியமானது. திருவைகுண்டம் என்ற பகுதியில் பிறந்தவர் குமரகுருபரர். சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமானது. குமருப்புலவர் முதுமொழி மாலை, சீரா புராணம் இதெல்லாம் ஏற்றிருக்கிறாரு. இதுல தவறு ஏதும் கிடையாது. உள்ளொளி பயணம், பூஜ்யங்களின் சங்கிலி, காகித சங்கிலிகள், இது ரைமிங்கா வர மாதிரி இருக்கக்கூடிய நூல்கள். உள்ஒளி அப்படிங்கிறது திருவிக்காவுடைய நூல். உள்ஒளி பயணம்ங்கிறது இறையன் ஐஏஎஸ் அவர்களால் எழுதப்பட்டது. வாய்க்கால் மீன்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுக்கள். ஓகேங்களா? முக்கியமான நூல்கள் எழுதியிருக்காரு. பூஜ்யங்களின் சங்கிலி அப்படிங்கிறது சிற்பி பாலசுப்ரமணியம், தமிழ்ல சாகித்ய அகாடமி 2 முறை வாங்கியவர். அக்கினி சாட்சி என்ற மொழிபெயர்ப்பு நூலுக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்ற நூலுக்காகவும் வாங்கியிருக்காரு. காகித சங்கிலிகள் அப்படிங்கிறது சுஜாதா ரங்கராஜன் என்ற இயற்பெயரை கொண்ட சுஜாதா அவங்க எழுதின நூல் தான் இது. ஓகேங்களா? சரி, இதுல அனைத்தும் சரி என்பதுதான் இதற்கான விடை. ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ரைமிங்கா இருக்குது, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. குறுந்தொகை பாடல்கள் பலவும் இயற்கை காட்சிகள் மூலம் அன்பின் வளத்தை படம் பிடித்து காட்டுவன. தமிழர்கள் வாழ்வினுடைய அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறக்கூடிய நூல் குறுந்தொகை. இதனுடைய பாடல்களுடைய அடி வரையறை பார்க்கும்போது 4 முதல் 8 அடிகளை கொண்டது. 1913ஆம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் முதலாக இதை பதிப்பித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பார்க்கலாம். குறுந்தொகை என்பது நமக்கு தெரியும், நல் நற்றினை, நல்ல குறுந்தொகை. நல்ல குறுந்தொகை. எட்டுத்தொகை நூல்கள்ல ஒன்று. இது என்ன திணையை செய்யறதுன்னா அகத்திணை, அகம் சார்ந்த நூல் தான் குறுந்தொகை. இது என்ன பாவகை? ஆசிரிய பாவால் ஏற்றப்பட்டது. சில பாடல்கள் 401 + 1 மொத்தம் 402, கடவுள் வாழ்த்தோட சேர்த்து 402 பாடல்கள். இது எப்படி பிரிக்கலாம்? குறுமை கூட்டல் தொகை அப்படின்னு பிரிக்கலாம். தொகுத்தது பூரிக்கோ. இது தொகுத்தவர் யாரு? பூரிக்கோ. தொகுப்பித்தவர் நமக்கு தெரியலை. கடவுள் வாழ்த்து பாடினது பாரதம் பாடிய பெருந்தேவனார். இதனுடைய நூல் சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 8 தொகையில முதலாவதாக தொகுக்கப்பட்டது. முதலாவதாக தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னா அது குறுந்தொகைதான். உரையாசிரியர்கள் மிகுதியாக மேற்கோள் காட்டினது, மிகுதியாக மேற்கோள் காட்டிய நூலும் இதுதான். மிகுதியாக மேற்கோள் காட்டிய நூலும் இதுதான். சரிங்களா? ஓகே. நிறைய குறுந்தொகையுடைய பாடல் வரிகள் நமக்கு பள்ளி புத்தகத்தில் இருக்கு. வினையே ஆடவருக்கு உயிரே, வாழ்முதல் மனைவரை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படின்னு சொல்லி பாலை பாடிய பெருங்கொடுகோ பாடியிருக்காரு. வினையே ஆடவருக்கு உயிரே.
இது குறுந்தொகையில பாலை பாடிய பெருங்கடுங்கோவுடைய பாடல். காலே பரிதபித்தனவே கண்ணே நோக்கி நோக்கி வாழிழந்தனவேன் ஔவையார். ஔவையார் வந்து குறுந்தொகையில 15 பாடல்கள் பாடியிருப்பாங்க. யாயும் ஞாயும் இந்த பாடல் வரிகள் கூட திரைப்படத்தில் நாம் கேட்டிருப்போம். யாயும் ஞாயும் யார் ஆகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் நீயும் யானும் எவ்வளி அரிதும் செம்புள பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு சொல்லி செம்புள பெயர் நீராருடைய பாடல் குறுந்தொகையில இருக்கு. சரிங்களா? சரி. அதே மாதிரி முக்கியமாக நமக்கு குறுந்தொகையில ஒரு பாடல் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. இறைவன் தருமிக்க அருளிய பாடலான கொங்குதேர் வாழ்க்கை. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிலை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய நட்பின் மயிலியர் செறிபெயரு மயிலியர் செறி எய்த்தறிவை கூந்தலின் நரியர்வும் உழவோ நீரியும் பூவேன்னு இறைவனுடைய பாடல். அதே மாதிரி தேவகுலத்தார் கூட ஒரு பாடல் பாடியிருப்பார். தேவகுலத்தார் தேவகுலத்தார் குறுந்தொகையில ஒரு பாடல் பாடியிருக்காரு. ரொம்ப முக்கியமான பாடல். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தென்று நீரினும் ஆறளவின்றே சாரல் கடுங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பே அப்படின்னு சொல்லி தேவகுலத்தாருடைய பாடல் இருக்கும். இதெல்லாம் நான் சொல்லும் போது ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. அம்மவாளி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொள்ளோ தன்னுடைய கையர் வெண்டலை சிதலவர் நன்று நன்றென்று மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கணங்கவையேன் வெள்ளி வீதியாருடைய பாடல். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான பாடல்கள். அதே மாதிரி பாலைப்பாடிய பெருங்கடுங்கோவுடைய முக்கியமான பாடல் நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிபசி கழைய பெருங்கை வேலம் மென்சினை யா அம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்றாரேன்னு இந்த பாடல் வந்து பாடியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து கௌரி பெருமாள் அரங்கனார் அப்படிங்கிறவரு 1915ஆம் ஆண்டு இதை முதல்ல பதிப்பித்தாரு. சரிங்களா? ஓகே. இந்த பாலைப்பாடிய பெருங்கொடுகோ அப்படிங்கிறவரு கலித்தொகையில பாலை திணையை பாடினவர். இவர் சேரமரவை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஓகே. இயற்கை காட்சிகள் மூலம் அன்பை வளப்படுத்தக்கூடியதா இருக்கும். அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி தருகிறது. 4 முதல் 8 தொகுப்பித்தவர் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. 4 மட்டும் தவறாக இருக்கிறது. சரிங்களா? ஓகே. அடுத்த கேள்வி போயிடலாம். தவறான இணையை சுட்டுக. இது வந்து கடையெழு வள்ளல்கள் பற்றிய கேள்வி. கடையெழு வள்ளல்கள் நமக்கு 7 பேரும் தெரியும். பேகன், ஆவினன்குடி என்று சொல்லக்கூடிய பொதினி, இதான் நம்ம வந்து பழனி மலைன்னு சொல்றோம். பழனி மலை, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி பேகனுடைய நாடு. பாரி, பாரி பரம்பு மலையை சுற்றி இருக்கக்கூடியது. பரம்பு மலை, அதை சுற்றி இருக்கக்கூடிய 300 ஊர்கள். இந்த பரம்பு மலை தான் பிரம்பு மலையாச்சு. பிரம்பு மலையாச்சு. இந்த பிரம்பு மலை தான் பின்னாடி பிரான்மலை என்று சொல்றோம்.
சிவகங்கை திருப்பத்தூர் வட்டம் இருக்கு. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல திருப்பத்தூர் வட்டத்தில் அமைஞ்சிருக்கூடியதான் இது. சரிங்களா? அப்ப பேகன் ஆவினன் குடின்னு சொல்லக்கூடிய பொதினி, தற்போது பரணி மலைன்னு சொல்றோம். பாரிங்கிறது பரம்புமலை, சுற்றி இருக்கக்கூடிய 300 ஊர்கள். பரம்புமலை பிரம்புமலை ஆகி பிரம்புமலை பிரான்மலை ஆயிருக்கு. இந்த பரம்புமலை எங்க இருக்குன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல. அடுத்தது காரி, மலையமான் திருமுடிக்காரி. இதான் மலாடு. இந்த மலையமான் இந்த பகுதிதான் என்னன்னு சொல்றோம், மலாடு அப்படின்னு அருவி இருக்கு. இது விழுப்புரம் மாவட்டம், அங்க அமைஞ்சிருக்கூடியதா இந்த காரியுடைய ஊரான மலையமான் திருமுடிக்காரி பகுதி. அடுத்தது ஆய். ஆய் அண்டிரன் நம்ம சொல்லுவோம். இது பொதிய மலை அப்படின்னு சொல்லுவோம், மலை நாட்டு பகுதி, பொதிய மலை. இப்ப நம்ம இதை என்ன சொல்றோம்னா அகத்தியர் மலைன்னு கூட சொல்றோம். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியது. அடுத்த அதியமான், தகடூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி அதியமானுடையது. இது வந்து தர்மபுரி. இங்க இருக்கக்கூடிய நெல்லிக்கனியை பறிச்சுதான் ஔவையாருக்கு அதியமான் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. எங்கிறதுனா பூரிக்கல் என்ற பகுதி. என்ன பகுதி? பூரிக்கல் என்ற பகுதி. இங்கிருந்தா நெல்லிக்கனியை பறித்து ஔவையாருக்கு தருவதாக சொல்லப்படுகிறது. அடுத்து நல்லி. நல்லி அப்படிங்கிறது நலிமலை நாடுன்னு நம்ம சொல்றோம். நலிமலையை ஆண்ட நல்லி. இப்ப நம்ம நல்லி ஆண்ட பகுதி தான் நம்ம உதகமண்டலம் ஊட்டின்னு சொல்றோம். அடுத்தது ஓரி. வல்வில் ஓரின்னு சொல்றது. வல்வில் ஓரி, நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை. ஓகேங்களா? சரி, இதெல்லாமே முக்கியமாக அவங்க எந்தெந்த பகுதிகளை ஆட்சி பண்றாங்கிறது எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. சோ அதற்காக நாம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி எதுக்கெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பேகன் அப்படிங்கிறது மயிலுக்கு போர்வை போர்த்தியவன். பேகன் யாரு? மயிலுக்கு போர்வை போர்த்தியவன். ஆவியர் குலத்தில் தோன்றியவன். மயிலுக்கு போர்வை போர்த்தியவன், ஆவியர் குலத்தில் தோன்றியவன். சரிங்களா? ஓகே. அடுத்தது பாரி. பாரின்னு நமக்கு தெரியும், முல்லை கொடி படறதுக்கு தன் தேரை கொடுத்தவன். முல்லைக்கு தேர் கொடுத்தவன். முல்லைக்கு தேர் கொடுத்தவன். இவருடைய பரம்பு மலையுடைய தலைவன். அடுத்தது காரி. இரவலர்களுக்கு குதிரைகளை வழங்கியவன். மலையமான் திருமுடிக்காரி, குதிரைகளை வழங்கியவன். அடுத்தது ஆய். ஒளிமிக்க நீல வண்ணக்கள் நாகம் கொடுத்த ஆடையை கொடுத்தவன். ஓகேங்களா? சரி. இங்க பாருங்க, இரவலருக்கு நாடுகளை பரிசிலாக நல்கியவன்.
ஓரி. முல்லைக்கு தேர் தந்தவன் பாரி, இரவலருக்கு குதிரைகள் நல்கியவன் காரி, சிவனுக்கு நீலமணி அளித்தவன் தான் ஆய். இதுதான் தவறானது. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி. பின்வரும் குரட்பாக்களில் உவமை அணி பயின்று வரக்கூடிய குறள் எது? உவமை அணினா உவம உருவுகள் வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம உவமை அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? உவமை அணியில் வெளிப்படையாக வரக்கூடியது வினையால் வினையாக்கி கோடல், நனைகவுள், யானையால் யானையா தற்று அப்படிங்கிற ஓமொரு வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இந்த குறள் தான் உவமை அணி பயின்று வந்திருக்கக்கூடிய குறள். ஓகேங்களா? நாலடியார் இயற்றிய சமண முனிவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி. இவங்க பாண்டிய நாட்டை சார்ந்தவர்கள். எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னா நாலடியார் என்பது தெரியும். 11 கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்கக்கூடிய ஒரே தொகை நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது நாலடியார் தான். 11 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கக்கூடிய ஒரே தொகை நூல் எதுன்னா அது நாலடியார் தான். மொத்தம் இதுல 11 கீழ்கணக்கு நூல்கள்ல அறநூல்கள் மொத்தம் 11 நூல்கள் இருக்கும். அகநூல்கள் 6 இருக்கும், புறம் சார்ந்தது 1 இருக்கும். சரிங்களா? ஓகே. இந்த நாலடியார் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சமண முனிவர்கள், பாண்டி நாட்டை சேர்ந்த சமண முனிவர்கள் பலரால் இயற்றப்பட்டது. இதை தொகுத்தவர் பதுமனார். முப்பாலாக பகுத்தவர் தருமர். சரிங்களா? இதுல 400 பாடல்கள் இருக்கும். 4 அடி 400 கூட அதை சொல்லுவாங்க. 400 பாடல்களை கொண்டது. இது என்ன பொருள் வகையில வருதுன்னா அறம் சார்ந்த நூல். இது என்ன பொருள் வகை? அறம் சார்ந்த நூல். இதுல வெண்பா பயின்று வந்திருக்கு. என்ன பாவகை அப்படின்னா வெண்பா அப்படிங்கிறது இதுல பயின்று வந்திருக்கு. இதுல 3 பிரிவுகள் இருக்கு. 3 பிரிவுகள் இருக்கு. நமக்கு முப்பால் அப்படின்னு சொல்லக்கூடியது திருக்குறளை போலவே இங்க அறம் பொருள் இன்பம். அறம் பொருள் இன்பம். அறத்துல 13 அதிகாரங்களும், பொருள்ல 24 அதிகாரங்களும், இன்பத்துல 3மாக 40 அதிகாரங்களை உடையது. 40 400 பாடல். திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து எண்ணக்கூடிய நூல் இது. முப்பெரும் அறநூல்கள் என்று சொல்லக்கூடியது எதுனா முப்பெரும் அறநூல்கள். திருக்குறள், நாலடியார், பழமொழி 400. சரிங்களா? ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் 2ம் சொல்லுக்குருதின்னு சொல்றாங்க. கல்வி கரையில கற்பவர் நாள்சில. அதே மாதிரி முக்கியமா எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், செல்வம் சகடக்கால் போல வரும். செல்வம் சகடக்கால் போல வரும் அப்படின்னு சொல்லி சொன்ன நூல் எதுன்னா அது நாலடியார் தான். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கரியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம், சேய்தானும் சென்று கொள்ள வேண்டும் செய் விளைக்கும் வாய்க்கால் அணையா தொடர்புன்னு நட்புடைய அருமையை சொல்லக்கூடிய ஒரு பாடலும், வைப்புலி கோட்படா வாய்த்தி இருக்கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் செறின் ஒவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன நிச்சயமற்ற அல்ல பிறன்னு சொல்லக்கூடிய கல்வியுடைய பெருமை போற்றக்கூடிய பாடலும் நாலடியார்ல தான் இருக்கு. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு நூல். பாண்டி நாட்டை சேர்ந்து சமண முனிவர்களால தான் இயற்றப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, சிறுபானாற்றுப்படை
தெரியும் நமக்கு 10 பாட்டு நூல்கள்ல ஒன்றான சிறுபானாற்றுப்படை. இது ஒரு ஆற்றுப்படையை சார்ந்தது நூல். இது ஆற்றுப்படை. இது புறநூல். ஆற்றுப்படை இலக்கியங்கள் அனைத்துமே அகமா புறமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புறத்தை சார்ந்ததா ஆற்றுப்படை. இதனுடைய பாவகை என்பது ஆசிரியப்பா. இதுல எத்தனை அடி எல்லைகள் இருக்கிறதுனா, எத்தனை லைன்ஸ்னா 269 269. என்னப்பா? ஆசிரியப்பா. இதை பாடிய புலவர் யாரு? நல்லூர் நத்தத்தனார். நல்லூர் நத்தத்தனார். இதனுடைய பாட்டுடைய தலைவன் யாரு? ஓய்மா நாட்டை சேர்ந்த நல்லிய கோடன். ஓய்மா நாட்டு நல்லிய கோடன். ஓய்மா நாட்டை சேர்ந்த நல்லிய கோடன் நல்லூர் ரத்தத்தினார் என்னுடைய பாடிய புலவர். இந்த கடையெழு வள்ளல்களுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய நூல் சிறுபானாற்றுப்படை. கடையெழு வள்ளல்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய நூல் சிறுபானாற்றுப்படை. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே. அடுத்த கேள்வி, முல்லைப்பாட்டு. எதனால முல்லைப்பாட்டுன்னு பெயர் வந்துச்சுன்னா, முல்லை திணையை பாடியதால் முல்லைப்பாட்டுன்னு சொல்றோம். முல்லை திணையை பாடியதால் நாம் முல்லைப்பாட்டுன்னு சொல்றோம். ஆட்சி இருத்தல் அப்படிங்கிற பொருள்ல அகத்திணை சார்ந்த நூல். முல்லைப்பாட்டு ஒரு அகம் சார்ந்த 10 பாட்டு நூல். என்னுடைய என்ன பொருள் சொல்லுதுன்னா, அகம் சார்ந்தது. இது ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. 10 பாட்டு நூல்கள்ல மிகச்சிறிய நூல் சொல்லலாம். மிகச்சிறிய நூல் இது. 10 பாட்டு நூல்கள்லயே மிக சிறிய நூல் எதுனா அடிவரையிறால் இதுதான். நெஞ்சாற்றுப்படைன்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றோம்? நெஞ்சாற்றுப்படை. இதை பாடினது காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். இவர் 8 தொகையில ஒரு நூல்கள் கூட பாடவில்லை. சரிங்களா? இதான் என்ன அப்படின்னா முல்லைப்பாட்டினுடைய முக்கியமானது. இதுல பொதுவாக நமக்கு பள்ளி பாட புத்தகத்துல விருச்சி கேட்டல் பத்தி கொடுத்திருப்பாங்க. சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவள் அசைத்த கையள் கைய நடுங்கு சுவள் அசைத்த கைய கைய கொடுங்கோல் கோவலர் பின்னின்று உய்தர கொடுங்கோல் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாய என் போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். விருச்சி கேடல் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இந்த முல்லைப்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி முல்லைப்பாட்டு இருக்கக்கூடிய சொற்பொருள்களுமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்க பாருங்க, முல்லைப்பாட்டு முல்லைத்திணை பாடினதுனால முல்லைப்பாட்டு 10 பாட்டுல குறைந்த அடிகளை உடையது, கார்காலத்தை சிறப்பித்து சொல்லக்கூடியது, பாசறை அமைப்பை பற்றி சொல்லக்கூடிய நூலும் இதுதான். உரை எழுதினது மறைமலடிகள். முல்லைப்பாட்டுக்கும் 10 பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டுக்கும் பட்டினப்பாலைக்கும் முறை எழுதியிருப்பாரு.
சரிங்களா? அனைத்தும் சரி. பாரதத்தாயின் அடிமை துயரத்தை விளக்கி சொல்லக்கூடிய பாரதியாருடைய நூல் எது? அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி நம்ம 2 क्वेश्चन கேட்டிருக்காங்க. அழகிய சொக்கநாத புலவர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். தச்சநல்லூர்ல பிறந்தவர். தச்சநல்லூர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் இவர். ஓகேங்களா? ஓகே. இந்த பாஞ்சாலி சபதம் பொறுத்தவரை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆசிரியர் பாரதியாரு வியாசருடைய பாரதத்தை, வியாசருடைய பாரதம் அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டது இது. பாரதியுடைய முப்பெரும் படைப்பு, பாரதியுடைய முப்பெரும் படைப்பு நம்ம எதை சொல்லுவோம்? கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதத்தை ஒரு கண்ட காவியம் என்று சொல்றாங்க. கண்ட காவியம் என்று அழைக்கக்கூடிய நூல், அதாவது கண்ட காவியமாக இருக்கிறது பாஞ்சாலி சபதம். ஏன் அப்படின்னா, ஒரு பெரும் காவியத்துல ஒரு கிளை காவியத்தை மட்டும் எடுத்து பேசக்கூடிய வகையில தனி காவியமாக பாடுவதை நம்ம கண்ட காவியம் சொல்றோம். இப்ப கண்டம் அப்படின்னா துண்டு என்று பொருள், ஒரு பகுதி, அதை மட்டும் பாடினதுனால அது கண்ட காவியம்னு பாஞ்சாலி சபதம் அழைக்கப்படுகிறது. இதுல பொறுத்தவரையிலும் பாஞ்சாலி சபதத்துல நமக்கு 2 பாகங்கள், 5 சருக்கங்கள், 412 பாடல்கள், 2 பாகங்கள், 5 சருக்கங்கள், 412 பாடல்கள். முதல் பாகம் பொறுத்தவரை நமக்கு சூழ்ச்சி சருக்கம், சூழ்ச்சினா அழைப்பு சருக்கம், சூழ்ச்சி சருக்கமும் சூதாட்ட சருக்கமும் முதல் பாகத்தில் இருக்கு. இரண்டாம் பாகம் இதுலதான் 3வது சருக்கமான அடிமை சருக்கமும். இதனுடைய ஆர்டர் பார்த்துக்கோங்க, சருக்கங்களுடைய ஆர்டர் கேட்கலாம். 4வது சருக்கமான துயில் உரிதல் சருக்கம், கடைசி 5வது சருக்கம் தான் சபத சருக்கம். சூழ்ச்சி, சூதாட்டம், அடிமை, துகில் உரிதல், சபதம். சரிங்களா? ஓகே, ரொம்ப முக்கியமானது. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்படிங்கிற இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகம் கற்கும்னு சொன்னது அர்ஜுனன். யார் சொல்லிருக்காங்கன்னா, அர்ஜுனன் சொன்ன கூற்று. இந்திர மாநகரை பாண்டவர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். அஸ்தினாபுரத்தினுடைய மன்னராக துரியோதனனும், துரியோதனுடைய தாய்மாமனாக சகுனி, துரியோதனுடைய தந்தை திருதராட்டிரன், திருதராட்டிரனுடைய தம்பி விதுரன், பாண்டவர்களை அழைக்க சென்றது விதுரன், பாண்டவர்களுடைய மனைவி பாஞ்சாலி. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். கதை மாந்தர்களும் எக்ஸாம்ல கேட்கறதுனால இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. பாஞ்சாலி சபதம் பார்த்தாச்சு. அடுத்தது அழகிய சொக்கநாத புலவர் எங்க பிறந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் தச்சநல்லூரில் பிறந்தவர். அழகிய சொக்கநாதர் திருநெல்வேலியை எடுத்த தச்சநல்லூர்.
திருநெல்வேலி அடுத்திருக்கக்கூடிய தச்சநல்லூர்ல பிறந்திருக்காங்க. இவருடைய காலம் பொறுத்தவரையிலும் 19ஆம் நூற்றாண்டு. 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததான் அழகிய சொக்கநாத புலவர். 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்களை இயற்றியவர். 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்கள், 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்களை பாடியவர். இவருடைய படைப்புகள் பொறுத்தவரையிலும் என்னென்ன நூல்கள் இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, காந்தியம்மை பிள்ளை தமிழ், காந்தியம்மை பிள்ளை தமிழ், ராசி கோமதி அம்மை பதிகம், ராசி கோமதி அம்மை பதிகம், முத்துசாமி பிள்ளை காதல் பிரபந்தம், இதெல்லாம் இவருடைய நூல்கள். சரிங்களா? பிஞ்சு கிடக்கும் பெருமலைக்கு தாங்காது மிஞ்ச அவனுள் வெயில் ஒழுகும் தஞ்சம் என்றோர் வேட்டது அருள்முத்து சுவாமி துறை ராசேந்திரா கேள் போட்டு மரம் பீற்றல் கொடை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் இவருடைய முக்கியமான பாடல். சரிங்களா? ஓகே, இதற்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஏ. அடுத்த क्वेश्चन பாருங்க, ரொம்ப ஈஸியான क्वेश्चन. மலையேல்வி அப்படிங்கிறது ஈவா ஜெகநாதன், நாட்டுப்புற இயலாய்வு சு சக்திவேல், தேயிலை தோட்ட பாடல் முகமது ராவுத்தர், வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் நா வானமாமலை. 2 1 3 4 இதுக்கான விடை. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான கூற்று எது? ஜியுபோப் விரும்பி கற்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல் திருவாசகம். திருவாசகம் என்ற பெயர் இதன் சொல் அழகுக்கு சான்று. இந்நூல் 650 பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல்களை கொண்டது. பாடல்களை இவர் சொல்ல இறைவன் எழுதினார் என்பது மரபு, இது மரபாக சொல்லப்படுகிறது. மாணிக்க வாசகர் அரிமர்த்தன பாண்டியனிடம் அமைச்சராக இருந்தபோது தென்னவன் பிரம்மராயர் என்ற பட்டம் அவருக்கு வழங்கப்படுகிறது. இவர் அருள் வாசகர், மாணிக்க வாசகர் அழுகு அடையடைந்த அன்பர் என்று அழைக்கப்படுபவர். சரி, மாணிக்க வாசகர் சம்புபாதாச்சாரியாருக்கும் சிவஞானவதியாருக்கும் பிறக்கிறார். சம்புபாதாச்சாரியார் சிவஞானவதி அவங்களுக்கு பிறக்கக்கூடியவர் தான் இவர். இவர் பாண்டிய நாட்டை சேர்ந்த திருவாத ஊர் என்ற ஊர்ல பிறக்கிறார். திருவாத ஊர். இவருடைய நெறி ஞான நெறி என்று சொல்லக்கூடியது இவருடைய நெறி. இவருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சம்புபாதாச்சாரியாருக்கும் சிவஞானவதியாருக்கும் பாண்டி நாட்டை சேர்ந்த திருவாத ஊர்ல ஞான நெறியை அடிப்படையாக கொண்டு இருக்காரு. இவர் ஆட்கொண்டப்பட்ட இடம் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில். இறைவனடி சேர்ந்தது சிதம்பரம் அப்படிங்கிறது. இவர் 8ஆம் திருமுறையில திருவாசகம் திருக்கோவையார் இருக்கு.
பன்னீர் திருமுறையில 8ஆம் திருமுறை பாடுறாரு. அந்த 8ஆம் திருமுறையில 2 நூல்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஒன்று திருவாசகம், மற்றொன்று திருக்கோவையார். இவருடைய மற்றொரு நூல் திருவெம்பாவை. திருக்கோவையார் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா திருச்சிற்றம்பல கோவை. சரி, இவருக்கு என்னென்ன வேறு பெயர்கள் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருவாத ஊரார்னு சொல்றோம். ஏன்னா திருவாத ஊர்ல பிறந்ததுனால திருவாத ஊரார். தென்னமன் பிரமராயன், அழுது அடியடைந்த அன்பர், இதெல்லாம் பார்த்தாச்சு. சரிங்களா? ஓகே, இது முக்கியமானது, பார்த்துக்கோங்க. மாணிக்க வாசகருடைய திருச்சாளர் கூட நம்ம பள்ளி பாட புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கேள்வியில 2வது கூற்றுல தான் இந்த பாடங்களோட எண்ணிக்கை தப்பா கொடுத்திருக்கிறாங்க. 2 மட்டும் தவறு. அடுத்தது திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், இவங்களை பத்தின ஒரு பேசிக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. திருநாவுக்கரசரை பத்தி சொல்லிடுறேன். திருநாவுக்கரசர் பத்தி நம்ம என்னென்ன தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவருடைய இயற்பெயர் மரு நீக்கியார் அல்லது மருள் நீக்கியார் சொல்றோம். பெற்றோர் புகழனார் மாதினியார். புகழனார் மாதினியார் அப்படிங்கிறது இவங்களுடைய பெற்றோர். இவர் திருவாமூர் பகுதியை சேர்ந்தவர். திருவாமூர், இது கடலூர் பன்ருட்டி அடுத்து இருக்கு. கடலூர் பன்ருட்டி அடுத்திருக்கக்கூடிய ஊர் திருவாமூர். இவங்களுடைய சகோதரி தான் திலகவதி. திலகவதி அம்மையார் இவங்களுடைய சகோதரி. சூளை நோயால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கும் போது இவங்க மதம் மாறுவதற்கு காரணமான இவங்க தான். இவருடைய நெறி தொண்டு நெறி. ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் அருளியது 4, 5, 6ஆம் திருமுறைகள் இவர் அருளியது. இவருக்கு என்னென்ன வேறு பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சமண சமயத்தில் இருந்தபோது தர்மசேனர், தர்மசேனர் என்று அழைக்கப்பட்டார். எப்படின்னா சமண சமயத்தில் இருந்தப்போ. இவருக்கு அப்பர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த மாதிரி அப்பர் என்று இவரை அழைத்தவர் சம்பந்தர் தான் இவர் அப்பர் என்று அழைக்கிறார். வாகீசர் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். வாகீசர் யாருன்னா திருநாவுக்கரசர். தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் தாண்டக வேந்தர். தாண்டகம் பாடுவதில் வல்லவர் என்றதால் தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுகிறார். ஆளுடைய அரசுன்னு சொல்லுவார். ஆளுடைய அரசு. இறைவன் அழைத்த பெயராக திருநாவுக்கரசர் அப்படின்னும், சைவ உலகின் செஞ்ஞாயிறு. சரியா? இது எல்லாமே
திருநாவுக்கரசருடைய வேறு பெயர்கள். ஓகேங்களா? சரி. மகேந்திரவர்ம பல்லவனை சைவராக்கிய பெருமை இவரை தாரும். ஆத்துவித்தார் ஆரொருவர் ஆடாதாரே கண்ணா, கண்ணதாசனுடைய பாடல் கேள்விப்பட்டிருப்போம். அந்த பாடல் எழுதினது இவர் தான். பண்ணொடு தமிழுப்பாய் அப்படின்னு இசைக்கலையை கூறினவர் இவர். தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கும், படிச்சிருப்போம். முக்கியமாக பிற்காலத்துல நாமார்க்கும் குடியெல்லாம் அவனை என்றோம், நரகத்தில் இடர்படுவோம் நடலை எல்லோம், ஏமாப்பும் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கர நற்சங் வெண்குளையார் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் பொய்மலர்த்தே வெளியினை குறிகினோமேன்னு சொல்லி சிவபெருமானுடைய பாடல்கள் பாடியிருப்பார் இல்லையா? அது ரொம்ப முக்கியமானது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்ற பாடலுக்கு முன்னோடியாக அமைந்த பாடல். பாரதியாருடைய இந்த பாடலுக்கு முன்னோடியாக திருநாவுக்கரசர் பாடின பாட்டாக நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே. இது பொறுத்தவரையிலும் இது தெரிஞ்சுக்கணும். திருநாவுக்கரசர் பத்தி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சாச்சு. திருஞான சம்பந்தர் பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட், திருஞான சம்பந்தர் பன்னீர் திருமுறைகள்ல 1, 2, 3 திருமுறைகளை பாடியவர் இவர். இவருடைய இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை. ஆளுடைய பிள்ளை என்ற இயற்பெயரை கொண்டவர். இவருடைய பெற்றோர்கள் பொறுத்தவரை சிவபாத இருதயர், பகவதி அம்மையார். சிவபாத இருதயர், பகவதி அம்மையார். இவர் சீர்காழியை சேர்ந்தவர். என்ற பகுதி சீர்காழியை சேர்ந்தவர். இவருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. முதல் 3 திருமுறைகளை நம்ம என்னென்ன அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதல் 3 திருமுறைகளை திருக்கடை காப்புன்னு சொல்லுவோம். திருக்கடை காப்பு. திருக்கடை காப்பு என்று அழைக்கக்கூடிய திருமுறைகள் முதல் 3 திருமுறைகள். மூன்று வயதில் இவருக்கு உமையமையே நேரில் வந்து ஞானப்பால் ஊட்டினார் என்று சொல்லப்படுகிறது. 3 வயதில் இவருக்கு உமையமையே நேரில் வந்து ஞானப்பால் ஊட்டினார் என்று சொல்லப்படுகிறது. அன்றிலிருந்து அவர் ஞான சம்பந்தன் என்று அழைக்கப்படுகிறார். இவர் தன்னை தானே தமிழ் ஞான சம்பந்தர் என்றும் அழைத்துக் கொண்டார். முக்கியமாக இவருடைய பெயர் திராவிட சிசு. திராவிட சிசு அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். இது யார் சொன்னது அப்படின்னா, திராவிட சிசுன்னு ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் தான் இவரை திராவிட சிசுன்னு சொல்றாரு. இவர் எந்த நூல்ல சொல்றாருன்னா, ஆதிசங்கர் எழுதிய நூலான சௌந்தரிய லகரி. சௌந்தரிய லகரி அப்படிங்கக்கூடிய நூல்ல சொல்றார். சரிங்களா? ஓகே. இதான் அதே மாதிரி இவர் பரசமய கோளரின்னு அழைப்போம். பரசமய கோளரி. பரசமய கோளரி என்று அழைக்கப்படுபவர். சரிங்களா? ஓகே. இப்ப 1, 2, 3 திருஞான சம்பந்தர், 4, 5, 6 திருநாவுக்கரசர், 7 சுந்தரர். சுந்தரர் பொறுத்தவரையிலும் 7ஆம் திருமுறையை பாடினார். இயற்பெயர் என்ன அப்படின்னா நம்பியார் ஊரார். நம்பியார் ஊரர் என்ற இயற்பெயரை கொண்டவர். சிறப்பு பெயர் தான் தம்பிரான் தோழர்.
தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுவர், நம்பியார் ஊரார்னு சொல்லக்கூடியவங்க. திருமுனைப்பாடியில திருநாவலூர்ல பிறந்திருக்காரு. இவர் எங்க பிறக்கிறாரு? திருநாவலூர். எங்க இருக்கு? திருமுனைப்பாடி, திருநாவலூர்ல இவர் பிறந்தவர். பெற்றோர் இசை ஞானியார் சடையனார். இவருடைய நெறி யோக நெறி, யோகம் அல்லது தோழமை நெறின்னு சொல்லக்கூடியது இவருடைய நெறி. இவர் திருவெண்ணைநல்லூர் ஆட்கொள்ளப்பட்ட இடம். 7ஆம் திருமுறையை பாடியவர். 7ஆம் திருமுறையை பாடியவர். இது என்ன அழைக்கிறோம்னா திருப்பாட்டு என்று அழைக்கக்கூடியது 7ஆம் திருமுறை. திருப்பாட்டு. திருக்கேதாரம் பாடியவர் இவர். திருக்கேதாரம் பாடியவர். பன்னின் தமிழ் இசை பாடலின் படவை முழவு அதிரன் சொல்லி சுந்தரருடைய பாடல்கள் கொடுத்திருப்பாங்க. அவர் பாடினவர் இவர். சரிங்களா? ஓகே. இப்போ சைவ சமய குறவர்கள் 4 வரையுமே பார்த்தாச்சு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்ல கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ क्वेश्चन பார்த்தோம்னா திருநாவுக்கரசர் 7ஆம் நூற்றாண்டு, திருஞான சம்பந்தரால அப்பர் என்று அழைக்கப்பட்டவர், தாண்டக வேந்தர், தாண்டகம் பாடுவதில் வல்லவர் என்றதனால ஆளுடைய அரசு வாகீசர் என்று அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர். அனைத்தும் சரிதான். சரிங்களா? அடுத்தது